ஹாய் கப் கேக்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம இப்போ எஃப்எஃப்குள்ளே போகலாம். எஃப்எஃப் நேம் வந்து மை அன்ஹெல்தி லவ். நான் எஃப்எஃப்லேயே எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு கதை சொல்கிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் ஃபைன் மார்னிங் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் காரில் போயிட்டுருக்கீங்க. உங்கள் காலேஜ் ரியூனியனுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்குது. போகக்கூடாது அப்படின்னு தோணுது. போகலன்னா தப்பாயிடுமோன்னு ஒரு பக்கம். அப்போது உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட என்னாச்சு பையன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்றீங்க. அதுக்கு அவர் டீ காஃபி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போகலாமா அப்படின்றாரு. இல்லை பரவாயில்ல, நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள் அப்படின்றீங்க. அவரும் ட்ரைவ் பண்ணுறாரு. காலேஜ் கிட்ட வர வர உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட்டாக இருக்குது. உங்களால் சுத்தமாக முடியல, நர்வஸ் தாங்கலை. அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை பார்த்து உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுவும் பண்ண வேணாம், நம்ம ரிட்டர்ன் போயிடலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி காரை திருப்ப போகிறாரு. அப்போ நீங்கள் அவர் கையை ஹோல்ட் பண்ணி இல்லை நம்ம போகலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் கண்ணை மூடி உங்களுக்கு நீங்களே இல்லை வயன், இது ரியாலிட்டி, நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், இதுதான் வேறு ஆப்ஷனே இல்லை, இதுதான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்களே பேசுங்க. காலேஜ் கேம்பஸ்குள்ளே என்ட்ரி ஆகுது. உங்களுக்கு இன்னுமே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ரீசன்னால் நீங்கள் ரொம்ப இது பண்ணிக்காமல் இருக்கீங்க. தென் உங்கள் ஹஸ்பண்ட் காரை விட்டு இறங்கி உங்களுக்கு கை கொடுத்து வெளியே கூப்பிட்டு வர்றாரு. நீங்கள் 2 பேரும் ஸ்ட்ரைட்டாக ஆடிட்டோரியத்துக்கு போகிறீங்க. அங்கே ரவுண்ட் சர்க்கிள் போட்டு சேர்ஸ் இருக்குது. அங்கே நிறைய பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் உங்ககிட்ட கொஞ்சம் பேர் வராங்க. நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சிரித்து அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் யாரை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரியூனியனுக்கு வந்தீங்களோ அவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டில் நின்று உங்களை பார்த்துட்ருக்காங்க. எஸ், அது வேறு யாருமே இல்லை, நம்ம ஜேகேயும் அண்ட் உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் டீனாவும் தான். அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் உங்களுக்கு தலைலாம் ரொம்ப சுற்றுற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது. உங்களால் மூச்சே விட முடியல. நீங்கள் அந்த இடத்த விட்டு தனியாக வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். உங்கள் பேர் கிம் வயன். நீங்கள் இப்போது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், 3rd இயர் படிச்சுட்ருக்கீங்க. டீனா வந்து உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் ஃப்ரெண்டாக இருப்பாள். இப்போ நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஒரு நாள் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பேசிகிட்ருக்கப்போ அப்போ அவள் வந்து என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் இந்த காலேஜில் தான் சேர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ நீங்கள் சூப்பர், இனிமேல் ரொமான்ஸ் தான், எங்கே போனாலும் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறீங்க. இல்லை, நீ எங்கே போனாலும் உன்னையும் கூட்டிகிட்டு போ, நீயும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனக்கு 2 பேருமே முக்கியம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம் அப்படின்றீங்க. நெக்ஸ்ட் டே தான் வந்து டீனாவோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இப்படியே அந்த நாள் போது. நெக்ஸ்ட் டே வந்து லன்ச் பிரேக் அப்போ தான் டீனாவோட பாய் ஃப்ரெண்ட் வராங்க. ஸோ லன்ச் பிரேக் விட்டோடனே டீனா அவங்கள குடுன்னு கீழே கூட்டிகிட்டு போயிட்டு அப்போது அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்போ தான் உள்ளே என்ட்ராரு. பைக்கில் கெத்தாக வந்து இறங்குறாரு. டீனா அவரை பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் ஹெல்மெட்டை அவுத்துட்டு டீனா வாக் பண்ணிடுறாரு. அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அவர் அவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்ட்டு. டீனா பாய் ஃப்ரெண்டை பார்த்து ஜேகே நீ 11 o'clock வரேன்னா ஏன் மதியானம் ஆச்சு அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுடா அதான் வந்தேன் அப்படின்றா. அப்போ டீனா அவங்கள பார்த்துட்டு வா உனக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஜேகே உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து வயன் இதுதான் ஜேகே என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி உங்ககிட்டே சொல்ல ஜேகே உங்களை பார்த்து ஃபார்மலாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். உங்களுக்கு அந்த ஸ்மைல் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அழகாக க்யூட்டாக பன்னி ஸ்மைல் மாதிரி இருக்குது. நீங்கள் அவங்க கூட இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கீங்க. அன்னிலேருந்து டீனா வந்து எங்கே போனாலும் 2 பேரையும் கூட்டிகிட்டு தான் போவாள். அவங்க காஃபிக்கு போனாலும் உங்களை கூட்டிகிட்டு தான் போவாள். ரெஸ்ட் ரூம் போனாலும் உங்களை கூட்டிகிட்டு போவாள். அவங்க எங்கன்னா வெளியே போனாலும் உங்களை கூட்டிகிட்டு போவாள். இப்படியே தான் இருக்குது. இப்படியே நாட்கள் போக போக ஒரு நாள் வந்து ஜேகே வந்து ஃபுட்பால் டீமோட லீடர், அவங்களுக்கு மேட்ச் நடக்குதுன்னு டீனா அவங்கள கூட்டிகிட்டு போகிறா. நீங்கள் அங்கே போய் பார்க்குறப்போ ஜேகே டீம் வந்து வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ ஜேகே வந்து கோல் போட போகிறப்போ நீங்கள் 2 பேரும் விசில் அடித்து அவங்கள என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜேகே கோல் போட்டது திரும்பி டீனாக்கு ஃப்ளைங் கேஸ் கொடுக்குறான். அது உங்களுக்கே கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல். என்னவே ஃப்ரெண்டோட ஆளாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸ் வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியலை. இப்படியே நாட்கள் போகுது. உங்களுக்கு ஜேகே மேலே இருக்க ஃபீலிங்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஜேகே உங்ககிட்ட பேச வந்தாலும் அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு லவ் வந்துடுச்சுன்னு உங்களுக்கே தோணுது. இருந்தாலும் ஃப்ரெண்டோட லவர் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களால் உங்களுடைய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலை.
இப்படியே நாட்கள் போகவும் உங்களுக்கு எக்ஸாமும் வருது. மார்னிங் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க 2 பேரும், டீனாவும் நீயும். அண்ட் எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்து பார்த்தா அன்றைக்கி ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்ருக்கனால மழை நிற்கவே இல்லை. அப்போ டீனா என்ன சொல்கிறேன்னா, நீ இங்கேயே இரு, நான் போய் என்னுடைய அரியர் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி ஓகே அப்படின்றீங்க. அவன் வந்து வரத்துக்கு ஒரு 4 o'clock ஆகும். அது வரைக்கும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கஃபேக்கே போகிறீங்க. போயிட்டு அதாவது உங்கள் கேன்டீனுக்கே போகிறீங்க. அங்கே போயிட்டு காஃபி ஆர்டர் பண்ணி குடிக்கிறீங்க. காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. அப்போ ஜேகே வரான். ஜேகே வந்துட்டோம். ஜேகேவை பார்த்தோன்னே உங்களுக்கு நர்வஸ் தாங்கலை. உங்களால் உங்கள் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் ஜேகேவை வந்ததும் ஜேகே ஸ்ட்ரைட்டாக உங்ககிட்ட வந்து எங்கே டீனாவை காணோம் அப்படின்றா. அவளுக்கு அரியர் எக்ஸாமாக தான் வரல. ஓ அப்போ நீ அரியர் வைக்கலையா அப்படின்றா. இல்லை நான் படிப்பேன் அப்படின்னு. ஓகே ஓகே அப்போயே இங்கே உட்காந்துருக்கவா அப்படின்றான். எங்கே அப்படின்னா அதுக்குள்ளே ஜேகேயோட ஃப்ரெண்டு வந்து ஜேகே மேட்ச் இருக்குது, ப்ராக்டிஸ் இருக்குது, வந்துடு அப்படின்னா நீ போ நான் வரேன் அப்படின்றான். நீயே இங்கே தனியாக உட்காந்துருக்க, என் கூடயே வா, நாங்கள் மேட்ச்க்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், அங்கே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி. இல்லை நான் வரல பரவாயில்ல நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாயின் சொன்னேன். அட வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வாயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இது வாயனுக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பினஸ் ஃபீலிங்ஸ் கொடுக்குது. இந்த வயன் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு ஜேகே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பார்த்து பால் வந்து வயன்கிட்ட வருது. வயன் அதை எடுக்கக்கூடியனா ஜேகேயும் அதை எடுக்க வரான். ஆனால் ஜேகேக்கு அங்கே மழை பெஞ்சு தண்ணி நிற்கிறதுனால கால் ஸ்லிப் ஆகி வயன் மேலேயே விழுறான். வயன் வந்து கீழே விழுறான். கீழே ஈரமாக இருக்கிறதுனால வயன் பேக் அதாவது பின்னாலெல்லாம் ரொம்ப ஈரமாகி வெட்டாகிடுது. அதை பார்த்துட்டு வயன் ஒரு மாதிரி நர்வஸாக நிற்கிறான். உடனே ஜேகே வந்து என்ன பண்ணுறான்னா அவனோட டிஷர்ட்டையே கழட்டி வயனுக்கு போட்டு விட்றான். இப்போது ஜேகே வந்து மேலே எதுவுமே போடாமல் நிற்கிறான். அது வயனுக்கு இன்னுமே ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே வந்து சாரி தெரியாமல் விழுந்துச்சு, கால் ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னா. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னா, உன்னோட ட்ரெஸ் வெட் ஆகிடுச்சு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடும். ஜேகே வந்து அதாவது ஸ்போர்ட்ஸ் ரூமில் போய் ட்ரெஸ் மாற்றிக்கிறான். வயன் வீட்டுக்கு வந்தது ஜேகே கொடுத்த டிஷர்ட்டை ஹக் பண்ணி உருள்றது பிறந்து அவளுக்குள்ளே பட்டர்ஃப்ளையெல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. இப்படியே நாட்கள் போகுது. அண்ட் வயனுக்கு வந்து ஜேகே மேலே லவ் இன்க்ரைஸ் ஆகிட்டே வருது. அதனால் டீனாவும் ஜேகேயும் ஒன்றா சுற்றுறது, ஒன்றா பேசுகிறது, அவங்க பண்ணுற விஷயம்லாம் வயனுக்கு வந்து பிடிக்கல. எப்படின்னா இவங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவளோடைய ஃபீலிங்ஸ் அவளோட ஃப்ரெண்ட் அப்படின்ற இதை வந்து மறைக்கிது. ஸோ வந்து எதனா பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கப்போ காலேஜில் பேட் பாய்க்கு வந்து டீனாவோட ஃபோனை ஆக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுறான். மெசேஜ் பண்ணி நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற பேசுகிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா கேன்டீனில் டீனாவும் வயனும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கப்போ அந்த பேட் பாய் வந்து டீனாவை ஃபோட்டோ எடுப்பான். அது ஜேகே பார்த்துட்டு அந்த பேட் பாயை போட்டு அடிப்பான். நீ எதுக்கு அவளை ஃபோட்டோ எடுக்கிற, அவள் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து அவள் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற 2 பேருக்கும் மாற்றி மாற்றி சண்டை வருது. அப்போ வந்து இல்லை அவள் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த பேட் பாய் வந்து டீனாவோட ஃபோன்லேருந்து வந்த மெசேஜ், அதாவது நீங்கள் பண்ண மெசேஜை வந்து காட்டுறான். அதை பார்த்ததும் ஜேகேக்கு செம்ம கோவம். ஸ்ட்ரைட்டாக டீனா கிட்ட வந்து டீனா ஜேகே வரதை பார்த்து என்ன பேபி அப்படின்னு கேட்குறான். நடிக்காத, ஒரே நேரத்தில் 2 பாய் ஃப்ரெண்டை வச்சு நடத்துகிறல அப்படின்னு கேட்குறான். என்ன பேசுகிற ஜேகே புரியல அப்படின்றா. ஒரே நேரத்தில் உனக்கு 2 பாய் ஃப்ரெண்ட் கேட்குதா டீனா, நான் உன்னை எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ளே கொஞ்சம் சண்டை வருது. அதில் டீனா வந்து ரொம்ப அழுதான். டீனா அழுகுறதை வந்து ஜேகேயால் பார்க்க முடியல. ஸோ ஹக் பண்ணி ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்றான். இது வயன் வந்து ஒன்று நினச்சி பண்ணால், ஆனால் இங்கே நடக்குது வேற. அது அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அவள் அதை பார்த்து நிற்கிறான். அப்போ டீனா வந்து என் வயிற்றில் வளர்கிற குழந்தை மேலே சத்தியமாக நான் உன்னை தவிர வேறு யாரையும் லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி அழுகுறான். அதுக்கு ஜேகே வந்து ஓகே அப்படின்றா. டீனா வந்து ரொம்ப அழுகுறதுனால அவளுக்கு வந்து வீசிங் மாதிரி வர ஆரம்பிக்குது. ஸோ உடனே ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. ஜேகே வந்து வெளியே நின்று அழுகுறாங்க. அவர் சந்தேகப்பட்டனால தான் டீனாக்கு இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி அவர் அழுதுட்ருக்காரு. வயன் வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக நின்றுட்டுருக்கா. அப்போது டாக்டர் டீனாவை செக் பண்ணிட்டு வந்து டீனாக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் வயிற்றில் இந்த குழந்தை அபார்ஷன் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க. அது கேட்டதும் ஜேகே இன்னும் அழுகிறாரு. வயனுக்கு வந்து ஒருமே கில்ட்டியாக இருக்குது. ஒரு பச்சை குழந்தைய என்னோடய ஆசைக்காக கொண்டுட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு வயன் அங்கேருந்து அழுது வந்துடுறான். இதுதான் டீனாவும் வயனும் ஜேகே இவங்க 3 பேரும் மீட் பண்ண லாஸ்ட் நாள். வயன் அங்கேருந்து வந்தது காலேஜ் மாறிடுறான். ஊரையும் விட்டு போயிடறான். ஊரை விட்டு போகிறதுக்கு வேணால் ஜேகேக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். அந்த லெட்டரில் வந்து
நான் உன்னை லவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. ஆனால் நீ என்கிட்ட சிரித்து பேசுகிறது, டீனாக்கு ப்ளைன் கேஸ் கொடுக்குறது எனக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. என்னையே மீறி நான் உன்னை லவ் பண்ணிட்டேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ புரியுது. ஆனால் சாரி, நான் வந்து இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஐ லவ் யூ ஜேகே. அண்ட் இனிமேல் நான் உங்கள் லைஃப்பில் வரமாட்டேன். அந்த குழந்தை செத்துக்கு நான் தான் காரணம்னு நான் ஒரு கில்ட்டிலேயே வர போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லெட்டரை முடிச்சிட்டாங்க. இதோட ஃப்ளாஷ்பேக் எண்டு. வயன் வந்து இதை தனியாக நின்று யோசிச்சுட்ருக்கா. அப்போ அவளுக்கு பின்னால் யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. வயன் திரும்பி பார்த்தா அது ஜேகேவை பார்த்ததும் வயனால் அவள் அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கீழே நீல் டவுன் பண்ணி அழுகுறா. அப்போ ஜேகே வந்து வயன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். எப்படி இருக்க வயன் அப்படின்னு கேட்குறா. அது கேட்ட ஒன்றுமே வயனுக்கு இன்னுமே அழுக வந்துடுது. நானும் டீனாவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் நான் உன்னை நிறைய இடத்துல தேடணும். நீ எங்கே இருக்கேன்னு எங்களுக்கெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலை. நீ தெரிஞ்சோ தெரியாமல் பண்ண ஒரு விஷயம் எங்களுக்கு நல்லதாக நடந்திருக்கு. ஒருவேளை குழந்த பிறந்துச்சுன்னா பிறந்து கொஞ்ச நாளே இறந்துருக்கும். ஆனால் நீ பண்ணதுனால குழந்த வயிற்றுலேயே அபார்ஷன் ஆகிடுறது எங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு. தெரிஞ்சும் தெரியாமலும் நீ பண்ண ஒரு விஷயம் எங்களுக்கு நல்லதாகவே நடந்திருக்கு. ஒருவேளை அது நாங்கள் வந்து நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது அந்த சக்தி எங்கள் 2 பேருக்குமே இல்லை. ஆனால் அது நீ பண்ணலை, உன்னால தான் இது நடந்துச்சு. நீ பண்ணதுனால தான் குழந்தை அபார்ஷன் ஆகிடுச்சி. அதனால் நான் நேரில் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களால் குழந்தை சாவலை அப்படின்னு இருந்தாலும், ஆனால் ஒரு பக்கம் உங்களால் தான் அது இதாகிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங், ஃப்ரெண்டை ஏமாற்றிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ள நீங்கள் அழுவுறீங்க. அப்போ ஜேகே வந்து உங்ககிட்ட ஃபீலிங்ஸ் யார் மேலே வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், அதை நம்ம தப்பு சொல்லவே முடியாது. நம்ம இருக்க கண்ட்ரோல் தான் நம்மளுக்கு. நீ வந்து என்றைக்குமே எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ எப்போவுமே எங்கள் கூட இருக்கலாம், எப்போவுமே எங்கள் கிட்டே பேசலாம், நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். நீ வந்து உன்னையே ப்ளேம் பண்ணிக்காத. குழந்தை இறந்ததுக்கு நீ ரீசன் கிடையாது. ஒருவேளை குழந்தை பிறந்திருந்தா நாங்கள் வளர்க்குறப்போ அது இறந்துருக்கும். ஸோ நீ உன்னை ப்ளேம் பண்ணிக்காத. குழந்தை இறந்ததுக்கு நீ ரீசன் இல்லை வயன் அப்படின்றான். வயன் தேம்பி அழுறான். இதுக்கப்புறம் உன்னோடைய லைஃப்பை பியூட்டிஃபுல்லாக ஆக்க யாரா வருவாங்க, கண்டிப்பாக லைஃப்பில் இருப்பாங்க. அவங்கள ட்ரஸ்ட் பண்ணு, அவங்க மேலே லவ் வை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கே தான் போயிடுறான். வயன் அங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வயனோட ஹஸ்பண்ட் வயனை தேடின்னு வரான். அப்போது வயன் நீல் டவுன் பண்ணி அழுகிறத பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் குடுன்னு ஓடி வந்து, என்னாச்சு வயன், ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வயன் அவங்க ஹஸ்பண்டை பார்த்ததும் ஜேகே சொன்னது ஞாபகம் வருது. உடனே அவங்க ஹஸ்பண்டை ஹக் பண்ணி ரொம்ப அழுகிறான். அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அது ரொம்ப ஷாக்காக இருக்குது. அவரும் ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறாரு. அப்போது வயன் வந்து அக்கா பிரேக் பண்ணிவிட்டு, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பாசமாக இருந்ததே இல்லை. நீங்கள் கிட்ட வந்தாலும் நான் தள்ளி போயிடுவேன். இது வரைக்கும் நான் ஹாப்பினஸ் அப்படின்றது உங்ககிட்ட காட்டுனதே இல்லை. அதே மாதிரி நான் என் லவ்வும் உங்களுக்கு ஷேர் பண்ணதே இல்லை. ஆனால் நான் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் உங்கள் லவ்வை எனக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் லவ்வை எனக்கு கொடுத்துட்டே இருந்திருக்கீங்க, எனக்கு கேர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க. நான் தான் உங்களை புரிஞ்சிக்கல. ஐ ரியலி சாரி அப்படின்னு சொல்லி ஆடோன்னா, அதுக்கு வயனோட ஹஸ்பண்ட், இல்லை உனக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு தெரியும், ஆனால் அது என்னன்னு நான் கேட்க மாட்டேன், அது உன்னோடைய பர்ஸ்னல். ஆனால் நீ அதை விட்டு வெளியே வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நீ அதை விட்டு வெளியே வந்தால் தான் நீயா இருப்பேன்னு எனக்கு தோணுது அப்படின்றா. அப்போது வயன் வந்து, இனிமேல் நான் நானாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அழுறான். உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து, அப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷம்ன்றா. வயன் வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்த்து, ஐ லவ் யூ ஜின் அப்படின்றான். அவங்க ஹஸ்பண்டும் ரிட்டன் ஐ லவ் யூ டூ அப்படின்றாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து தூரத்துலேருந்து டீனாவும் ஜேகேவும் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நினைங்க. இன்றைக்கி உங்களுக்கு புரியலைனாலும் என்றைக்குனா ஒரு நாள் உங்களுக்கு புரியும், யாருன்னா உங்களுக்கு புரிய வைப்பாங்க. ஸோ அது வரைக்கும் உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்காதீங்க. அண்ட் ஹாப்பி என்டிங். என்னோடய எஃப்எஃப் பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் 2 days once இனிமேல் எஃப்எஃப் போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். என்னுடைய வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பர்பிள் யூ கப் கேக்ஸ், இது நான் இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட. நான் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறேன். அண்ட் அதுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய
இன்ஸ்டா ஐடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஷைனி. பாய். லவ் யூ கப் கேக்ஸ்.